நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஜெயிச்சாச்சா? அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது கழக வேட்பாளர் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமாமா? 7,47,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். ஏற்கனவே பலமுறை நான் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறேன். நான் ஒன்று தேர்தல் வந்து மக்களை சந்திக்கிறது கிடையாது. தினமும் மக்களை சந்திக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அடிக்கடி நான் வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். இந்த முறை அந்த ரெக்கார்டையும் நீங்க பிரேக் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நிரம்ப இருக்கு. அதற்கு காரணம், ஆனால் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல்ல ஏமாத்திட்டீங்க. இந்த முறை ஏமாத்தாதீங்க. ஏமாத்தினீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஏன் ஜெயிக்க வைக்கணும்னு நான் கேட்குறேன்னா, ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். நம்முடைய கலைஞர் இருக்கார்ல, முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, நான் அதை பெருமையாக சொல்லுவேன். தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பார்க்காம இருந்திருந்தா நானும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தான் சேர்ந்து பணியாற்றியிருப்பேன். பேரறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் பார்த்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னு பல முறை பெருமையாக சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இன்று வந்த அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். உங்களுடைய இந்த எழுச்சியை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றியை நீங்கள் கொடுக்க போவது நிச்சயம். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய வேலை ஒன்று தான். அனைவரையும் கூட்டிக் போய் வாக்குச்சாவடி கூட்டிட்டு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்தில் உங்களுடைய வாக்கை செலுத்தி மோடிக்கு தலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டை நீங்க வச்சு ஆகணும். வைப்பீங்களா? ஒன்று கேட்கிறேம்மா, கடந்த 10 வருஷமா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள், திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் அவரை பேர் சொல்லி இப்போ கூப்பிடுறதே கிடையாது. அவருக்கு நான் ஒரு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறேன். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு. அது என்ன தெரியுமா? பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன் பாதம் தாங்கி பழனிசாமி? யார் காதை பார்த்தாலும் விழுந்துருவாரு, எல்லார் பாதத்தையும் தாங்குவார். அதே மாதிரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? மிஸ்டர் 28 பைசா. ஏன்னு சொல்லிடுறேம்மா, இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை. வெறும் தேர்தல் மட்டும்தான் வருவார். சென்ற 2019ஆம் வருஷம் வந்தார். வந்து மதுரையில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு போனாருன்னு. ஒரே ஒரு ஒத்த கல் வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு போனாருமா. அந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டில் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம மாநிலத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ₹1 கூட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவங்க இன்னும் ஒதுக்கீடு செய்யலை. அது மட்டும் இல்லாமல் எப்பயாவது வந்து எட்டி பார்த்தாரா? இப்போ தொடர்ந்து 15 நாளாக தேர்தல் வந்து சொன்னோன்னே ஒரு 10 நாளாக தமிழ்நாட்டையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், அனைத்து ஊருக்கும் போகிறாரு. ஆனால் புயல் அடிக்கும் போது வந்தாரா? தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, டிசம்பர் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி மிகப்பெரிய புயல் அடித்தது. மிக்ஜாம் புயல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது. ஆனால் நம்ம யாரும் வீட்டில் உட்காரல. முதலமைச்சர், அனைத்து அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து கழக உறுப்பினர்கள், அனைத்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், நீங்க அத்தனை பேரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம். யாராவது வந்து பார்த்தாங்களா? ஒன்றிய பிரதமர் வந்து பார்த்தாரா?